ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்கிள் சாகாஸ். இன்றைக்கி நாம் போக போகிற ரைட் வந்து அதாவது பச்சைமலை ஹில்ஸ். இது வந்து தாம்பரம் சானிட்டோரியம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஹில்ஸ்க்கு வந்து நம்ம முன்னாடியே ஒரு வாட்டி போயிருக்கோம். ஸோ அதை வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி போகிறோம். தாம்பரம் சித்தா ஹாஸ்பிட்டல் தாண்டி ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலில் அப்படியே லெஃப்டில் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பச்சைமலை ஹில்ஸோட என்ட்ரன்ஸ் வந்துடும். இந்த ஹில்ஸ் வந்து தாம்பரத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வீக்கெண்ட் வந்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங்லாம் வருவாங்க. இங்கே மலைக்கு மேலே வந்து 2 கோவில் இருக்குது. ஸோ ஒரு சிவன் கோயில் அப்புறம் ஒரு காளி கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலுக்கு போகிறது வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், அது வழியாக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த காளி கோயில் போகிறது தான் வந்து இப்போ நம்ம பார்க்குற இந்த ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். நம்ம மலைக்கு மேலே நடந்து போகிற அந்த வழி வந்து இப்படி தான் கரடு முரடாக இருக்கும். அதாவது நிறைய கல் பாறை இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் படி இருக்கும். ஸோ நம்ம நடந்து மேலே போகிற அளவுக்கு தான் வந்து இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். மேலே போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் கீழே இருந்து ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு. அண்ட் இங்கே போகும்போதே அந்த வியூஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். போகிற வழியிலே வந்து உங்களுக்கு நிறைய வியூ இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து மெப்ஸோட வியூ ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஹில்ஸ் வந்து மெப்ஸுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மெப்ஸில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெரியும். இந்த மலையை பச்சைமலை அல்லது சித்தர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதனால் இங்கே நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்காகவும் வராங்க. வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அல்லது ட்ரெக்கிங் வர்றதுக்கும் வராங்க. இதுதான் அந்த மலை மேலே இருக்கிற அந்த காளி கோயில். ஸோ இது ஒரு கோயில். அண்ட் இன்னொரு கோயில் வந்து இதுக்கு பேக் சைடில் இருக்கிற சிவன் கோயில் ஆக்சுவலாக. ஸோ அந்த சிவன் கோயிலுக்கு போகிறது வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஹில்ஸில் அங்கங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். அதாவது தியானம் பண்ணுறதுக்குலாம் நிறைய இடம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 45 minutes வந்து இந்த ஹில்ஸ் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா மலை மேலே ஸோ நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் வந்தீங்கன்னா இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். இது வந்து இங்கே மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னும் போர்டு வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஹில்ஸில் ஃபுல்லாகவே நிறைய மரமாக இருக்கிறதுனால இங்கே வந்து எப்போதுமே கிளைமேட் நல்லாயிருக்கும், வெயிலே தெரியாது. அண்ட் இங்கே இருக்க வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வீக்கெண்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு ட்ரெக்கிங் வரணும் அல்லது ஒரு சேஃபான இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக வரலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக மேலே இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது.
ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போனீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் அந்த சிவன் கோயிலுக்கு வந்து போயிடலாம். இந்த கோயிலேருந்து அப்படியே ரைட் சைட் கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஊற்று மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then it's bye from Madan and Raghu. Bye bye.